துறையிலையும் தெலுங்கர்கள் ஆதிக்கம் இருக்கு அப்படிங்கிறீங்க. என்ன அதுக்கான சான்று இருக்கு? புரியவில்லை. திரைத்துறையிலையும் தெலுங்கர் ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது என்ன சான்று? நீங்கள் பார்த்தீர்களானால் இப்பொழுது அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கும் புதிய தலைமுறை நடிகர்கள் எல்லோரும் டி ராஜேந்தர் மகன் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆக்கிவிட்டது. தெலுங்கர் தான் அவர். இப்பொழுது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி என்று மேலே வந்து கொண்டிருக்கும் அத்துணை பேருமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். புதிய தலைமுறை தமிழர்களை காணும். ஆனா அவங்க இங்க தமிழர்களை தானே பாக்குறாங்க. இங்க எல்லா தமிழ் ரசிகர்களும் கொண்டாடுறாங்கல்ல. கொண்டாடுவது நாம் எம்ஜிஆரை கொண்டாடினோம். அதை விட யாரை கொண்டாட முடியும்? அது வேறு. நாம் என்ன உள்ளர்த்தத்தை பார்க்கிறோம் என்றால், நாளை இவன் ஆட்சியாளராக மாற வேண்டும் என்ற திட்டத்தோடு அவன் உள்ளே நுழையும் போதுதான் நமக்கு சங்கடமாக இருக்கிறது. உண்மையாக சொல்ல வேண்டுமானால், நடிகர் விஜய் தன்னை தமிழனாக காட்டிக்கொண்டு இவ்வளவு நாளும் தமிழர்களுக்கும் போராடி கொண்டிருப்பது போல் நடித்து இன்று ஆட்சிக்கு பக்கம் கால் வைத்து விட்டால், பின்னணியை பார்த்தால் அவன் தமிழன் அல்ல, தெலுங்கன் அல்லது மலையாளி என்று ஒரு உண்மை வெளியிலே வர ஆரம்பித்திருக்கிறது. இதுதான் ஒவ்வொரு நடிகனுடைய பின்னணியிலும் இருக்கிறது. இன்னொரு நடிகன் கூட இருக்கிறான், ரெட்டி என்று சொல்வார். என்ன ரெட்டி? விஷால் ரெட்டி. அவன் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்தி, நான் இன்னும் அரசியலை விட்டு விலகவில்லை, எப்பொழுது வேண்டுமானாலும் முழு அளவிலே தமிழகத்து அரசியலிலே புகுந்து கலைக்கு முதலமைச்சர் ஆகப் போகிறேன் என்று அறிக்கை விடுகிறார். நமக்கு அவமானமாக இருக்கிறது. அவர் தான் நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அது சில நேரங்களில் இப்படிப்பட்ட தவறுகள் நடிகர்கள் மத்தியிலே நடந்து விடுகிறது. அது சரத்குமார் மேல இருந்த கோபமும் அவநம்பிக்கையும் காரணமாக இவன் நிறுத்தப்பட்டார். அதே போல தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் இப்பவும் பெயர் வச்சிருக்கிறோம், அதான் சரியானதாக இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப சீமான் தொடர்ந்து இது தமிழ்நாடு நடிகர் சங்கம்னோ அல்லது தமிழ் சினிமா நடிகர் சங்கம்னோ வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இப்ப வரைக்கும் அங்க இருக்கிற தமிழர்களே அது குரல் கொடுக்கலையே. ஐயா, இது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பே இயக்குனர் திலகம் திரு பாரதி ராஜா அவர்கள் குரல் கொடுத்தார். இது என்ன சவுத் இந்தியா பிலிம், இது தமிழகம் என்பதால் தமிழ்நாடு திரைத்துறை என்று இருக்க வேண்டும் என்று அவர்தான் முதலில் குரல் கொடுத்தார். ஆனா இப்ப இதே சங்கத்துக்கு பொருளாளரா சிவகுமார் அவர்களுடைய மகன் கார்த்தி இருக்கிறாரு, அவர் தமிழர். நாசர் இருக்கிறாரு, அவரு தமிழர். இன்னும் பல பேர்லாம் இருக்கிறாங்களா, அவங்க எல்லாருமே தமிழர்கள் தானே. விஷால் ஒருத்தர் மட்டும்தான் நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு வர்றாரு. அதாவது வாழை பற்றி யாரும் கவலைப்படும்